வணக்கம். இன்னைக்கு நம்ம வீட்டில் கூழ் ஊற்ற போகிறோம். கூழ் ஊற்றுன்றதுனாலே ஸ்பெஷல் வந்து கருவாட்டு குழம்பு தான். நான் இதுக்கு முன்னாடி ஷார்ட் வீடியோவில் போட்டிருக்கேன். இப்போ ஃபுல் வீடியோவில் போட போகிறேன். இப்போ வாங்க கருவாட்டு குழம்பு செய்ய போகிறேன். இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1/2 லிட்டர் எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம இப்போ கடுகு போட்டுக்கலாம். இப்போ நம்ம கடுகு பொரிஞ்ச உடனே வெங்காயம் போட போகிறோம். வெங்காயம் வந்து இது வந்து 1/2 கிலோ வெங்காயம், 3 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். இப்போ நம்ம போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்காக நம்ம கல் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த பதத்துக்கு வந்துட்டு இப்போ வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கணும். தக்காளியும் வந்து 1/2 கிலோ தக்காளி சேர்த்துருக்கேன். இப்போ சுடுதண்ணி சூடு பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம கருவாட்டை இதில் போட்டு கழுவிடலாம். வெது பார்த்தா தண்ணி ரொம்ப சூடு பண்ணக்கூடாது. ரொம்ப சூடு பண்ணால் கருவாடு வந்து எல்லாமே போயிடும் தண்ணியில். ஆனால் லைட்டான சூடு தான் இருக்கணும். நல்லா வதங்கிடுச்சு. குழம்புக்கு தேவையான அளவுக்கு இந்த அளவுக்கு நல்லா பதமாக வந்துடணும். வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கணும் கத்திரிக்காயும் போட்டு. இப்போ கத்திரிக்காய் வதங்கிடுச்சு. நம்ம மிளகாத்தூளும் புளி தண்ணியும் ஊற்றிக்கும். ஃபஸ்ட்டு மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். மிளகாத்தூள் போட்டுக்கணும். இந்த குழம்பு செய்யறதுக்கு மிளகாத்தூள் வந்து நம்ம காரம் எப்படியோ தேவையோ, இதுக்கு வந்து காரம் ஜாஸ்தி இருந்தால் தான் நல்லா இருக்கும் இந்த குழம்பு. அதனால கொஞ்சம் காரம் ஜாஸ்தி போட்டுங்க. இப்போ மஞ்சள் போட்டுக்கிறேன். இப்போ புளி தண்ணி ஊற்றிக்கிறேன். காரம் வந்து நான் எப்பயுமே கொஞ்சம் தூக்கில் தான் போடுவேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த மாதிரி போட்டுங்க. இப்போ குழம்பு கொதிக்குது நல்லா. இப்போ நம்ம வந்து தண்டு, வாழைக்காய், முருங்கைக்காய், கத்திரி, உருளைக்கிழங்கு, பூண்டு, இது 5 பொருளையும் சேர்க்குறோம். இந்த குழம்புக்கு தேவையான உப்பு போடுறேன். கருவாடுலேயே உப்பு இருக்கும், அதனால கொஞ்சம் கம்மியாகவே போடுங்க உப்பு. இப்போ நம்ம ஒரு தானே காய் போட்டு மூடி வச்சு தான் இது பண்ணுவோம். இப்போ வந்து குழம்பு நல்லா கொதிக்குது. வேக வச்ச மொச்சக்கொட்டையும் சேனக்கிழங்கும் எடுத்து நம்ம இப்போ சேர்த்துடலாம் குழம்புல. இப்போ நம்ம மொச்சக்கொட்டையும் சேனக்கிழங்கும் சேர்த்துட்டோம். இப்போ திருப்பி கொதிக்கணும். கொதிச்சுட்டு அதுக்கப்புறம் கருவாடு போடணும். இப்போ நான் மூடிக்கிறேன். இது நான் 31வது வருஷம் கூழ் செய்கிறேன். 31 வருஷமும் இதே மாதிரி தான் இவ்வளோ கூழ் தான் செஞ்சுங்கிறேன். ஆனால் இப்போ நான் 2 வருஷமாக தான் வீடியோ போடுறேன். இப்போ கருவாடு இன்னும் கொஞ்ச நேரத்தில் சேர்த்துக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிக்குது. லாஸ்ட்டாக நம்ம வந்து கருவாடு போட்டுக்கலாம். கருவாடு வந்து வாழை கருவாடும் வஞ்சரம் கொடுவா கருவாடும் சேர்த்து செய்கிறேன். எப்பவுமே நான் குழம்பு கூட்டினா எந்த குண்டா வைக்கணும் அந்த குண்டா நிறைய குழம்பு ஆயிடும். அது எப்படிதான் ஆகுதுன்னே தெரியும். பெரிய குண்டா வச்சா போன வருஷம் இன்னும் பெருசா நிறைய ஃபுல்லாச்சு. இப்போ கொஞ்சம் சின்னதுதான் அந்த வருஷம். இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுக்கலாம். கருவேப்பிலை மட்டும்தான் போடுறேன் நான். ஆஃப் பண்ணிடலாம். நீங்களும் இந்த மாதிரி குழம்பு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.